காட்னா ஏதோ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் சம் பவர். காட் மஸ்ட் நாட் பி எ பவர். காட் வந்து பவர் உள்ளவரா இருந்தாருன்னா சும்மா அந்த ஒரு சூப்பர் பவர், ஏதோ ஒரு எனர்ஜி. இஃப் காட் இஸ் அன் எனர்ஜி, then we also won't have any லைக் நான் எப்படி சொல்றேன்னா நமக்கும் அந்த ஃப்ரீ வில்லாம் இருந்திருக்காது. இப்போ யோசிச்சு பாருங்க, there is எலக்ட்ரிசிட்டி வந்து காடா இருந்துச்சுன்னா அதனால ப்ரொடியூஸ் பண்ணப்படுறதுலாம் ஆட்டோமேட்டிக்கா இயக்கப்படுறதா மாத்திரம் தான் இருக்குமே தவிர அதுல இருந்து ஃப்ரீ வில்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. இஃப் லைஃப் கம்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் எனர்ஜில மட்டும்தான் உருவாயிருச்சு அப்படின்னா, ஆர் பவர் அந்த மாதிரி மட்டும் நம்ம சொன்னோம்னா, தேர் won't be no free will, there will be nothing like wrong or right அப்படின்னு ஒன்று எதுவுமே இருந்திருக்காது. அதனால தான் people must believe in God. நீங்க எல்லாரும், நீங்களும் நானும் காடை பிலீவ் பண்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா, we know this is right, this is wrong, we can able to judge, we have conscience. நம்ம இருதயத்துல மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. இதை கிரியேட் பண்ணது காட். அதனாலதான் நம்ம நிறைய காரியத்துல நம்ம வந்து காட்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்புறதுக்கு ஏதுவா இருக்குது. எனிவே இட்ஸ் அ ஃபெய்த், இட் இஸ் டு பி பிலீவ்ட். அதுதான் சொல்லணுமே தவிர ஹவு எப்படி ஒருத்தன் பிக் பேங் தியரியோ இதுவோ நடக்குதுங்கிறப்ப ஏத்திஸ்டோ நம்ம நினைக்கிற மாதிரி தே ஆர் நாட் ஸ்டாண்டிங் இன் த ப்ரூஃப். ஏதோ கிளியர் ப்ரூஃப்ல இருக்கல. ஏன் தெரியுமா? குவாண்டமுடைய ஃபாதர் ஆஃப் குவாண்டம் தியரியோட ஃபாதரே ஹி இஸ் பிலீவிங் இன் காட். அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க குவாண்டம் ஃபிளக்சுவேஷன் நம்ம சொல்றோம், ஆனா அதை கண்டுபிடிச்சவர், அந்த தியரி எழுதினவரே என்ன சொல்றாரு? ஐ பிலீவ் இன் காட். நமக்கு என்னன்னாலும் சரி எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி பாத்தீங்கன்னா கடைசியில கடவுள் இருக்கிறாருன்னு தான் நீ சொல்லி முடிப்ப அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு தெளிவா சொல்றாரு.